அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனித பிரான்சிஸ்கா ரொமானா அவர்களுடைய மடத்திற்கு தான் வந்திருக்கிறோம். புதிதா நம்ம காணொளிய பார்க்க வரீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள்லயும் நம்ம போடக்கூடிய பதிவானது உங்களிடம் வந்து சேர்ந்துட்டு இருக்குது. அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேலும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நரகம். நரகம்னா என்ன? இந்த புனிதை பிரான்சிஸ்கா ரொமானா அவர்களுடைய வாழ்க்கையில ஏறத்தாழ 75 முறைகளுக்கு மேலாக விண்ணகத்துக்கும், இந்த உத்திரிக்க தலத்துக்கும், மேலும் நரகத்துக்கும் இவர்கள் பயணம் செஞ்சிருக்கிறாங்க. அந்த காட்சிகள் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. சுருக்கமா புனித பிரான்சிஸ்கா ரொமானா அப்படின்றவங்க யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். இவரு 1384வது வருஷம் பிறந்திருக்கிறாங்க. ரோம் நாட்டுல பிறந்த இவர் ஒரு மிகப்பெரிய செல்வந்தருக்கு மகளாக பிறக்கிறார். இவரு சின்ன வயசுல இருந்தே ஒரு துறவியாகணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல இருந்தாங்க. இருந்தாலும் அவர் ஒரு பணக்காரர் அப்படின்றதுனால அவருடைய அப்பா வந்து இந்த அவருடைய மகளுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு, இவரும் திருமணத்துக்கு ஒத்துக்கிறாரு. பிறகு 2 அருமையான பிள்ளைகள் இவர்களுக்கு இருக்கிறாங்க. காலப்போக்குல இவருடைய கணவர் நாடு கடத்தப்படுறாரு. நாடு கடத்தப்பட்டு கொல்லப்படுறாரு. அதை தொடர்ச்சியாக இவருடைய பிள்ளைகளும் கொல்லப்படுறாங்க. இவர்கள் கணவரும், பிள்ளைகளும் இறந்த பிறகு மீண்டுமாக நானும் ஒரு நல்ல துறவியாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆப்லைட் அப்படின்ற ஒரு துறவற மடத்துல சேர்றாங்க. துறவற மடத்துல சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க பார்க்குறாங்க, அவர்களைப் போலவே நெறைய விதவைகள், பணக்கார விதவைகள் இருக்கிறத பார்க்குறாங்க. அதனால நம்ம இவர்களுக்காக ஒரு சபைய தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவர்கள் வந்து மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக ஒரு நல்ல ஒரு உதவி செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு சபைய நிறுவுறாங்க. ஒருத்தவங்க கடவுளுடைய திட்டத்தின்படி வாழ்றாங்க அப்படின்னா, அவர்களுக்கு கண்டிப்பா சாத்தானுடைய சோதனை இல்லாம இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். இந்த சுவர் ஓவியங்கள்ல பார்க்கக்கூடிய பல படங்கள் நமக்கு தெரியுது. இது எல்லாமே இவர்களுடைய சோதனைகள். பல வடிவங்கள்ல சாத்தான் இவர்களுக்கு தந்த சோதனைகள குறிப்பிடுது. இதுல ஒரு குருவானவர் வடிவில கூட இந்த பேயானது வந்து இவர்களுடைய வாழ்க்கைய கடவுளிடமிருந்து பிரிக்கக்கூடியதாக இருந்திருக்கு. ஆனாலும் இயேசுவின் மீது கொண்ட தீரா பக்தியின் காரணமாக இவர் இயேசுவோடு இணைந்து இவருடைய பணிகளை சிறப்பாக செய்ய முடிஞ்சது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த நரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்துல நம்ம தெளிவா பார்க்கலாம். ஒரு டிராகன் வந்து 3 நிலையையும் தொட்டு 3 நிலைகள்லயும் இருக்கிறத பார்க்குறோம். இந்த 3 நிலை என்னத்த குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் நிலையானது நம்ம வாழக்கூடிய இந்த பூமிய தான் குறிப்பிடுறாங்க. இந்த பூமியில நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளையும், நம்ம கடவுளுக்கு எதிராக செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லயும் இந்த லூசிஃபரினுடைய தாக்கம் இருக்குது. இந்த பேயினுடைய தாக்கம் இருக்குது. அதனால தான் நம்ம தவறான வழியில செல்றோம் அப்படின்றத குறிப்பிடுது. அடுத்தது நம்மளுடைய இறப்பிற்கு பிறகாக, நம்ம இறந்ததற்கு பிறகாக உத்தரிக்க நிலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த நிலையில நம்ம நம்மளால நமக்காக ஜெபிக்க முடியாது. இல்ல நம்ம வந்து ஒரு வேள நெனச்சோம்னாலும், நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் இதுக்கப்புறம் நம்ம நெனச்சோம்னாலும் நம்ம வாழ முடியாது. ஏன் அப்டின்னா, நம்மளுடைய உயிர், நம்மளுடைய உடல் நம்மள விட்டு பிரிஞ்சிருது. அப்போ வந்து நம்ம நல்லதா வாழணுமா, கெட்டதா வாழணுமான்னு முடிவு பண்ற நேரம் அது கிடையாது. அப்போ முதல் நிலையே நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய வாழ்க்கைய கடவுளுக்கு ஏத்தது போல சரி செய்து வாழக்கூடிய ஒரே நிலை இந்த முதல் நிலை தான். அப்போ இந்த நிலையில நம்ம சாத்தானுக்கு இடம் கொடுக்காத வண்ணமாக, அவனுடைய பிடிகளுக்கு நம்ம இடம் கொடுக்காத வண்ணமாக, நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது தான். இப்ப இந்த 2வது நிலையில என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய அ நம்ம செய்த நன்மைகளுக்கும், தீமைகளுக்கும் நம்ம எவ்வளோக்கெல்லாம் தீமை செஞ்சிருக்கிறோமோ, அந்த தீய நிலைகள தான் இந்த 2வது நரக நிலை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த நிலையில நம்ம இன்னும் கொஞ்சம் சாத்தானுக்கு நெருக்கமாக போகக்கூடிய ஒரு நிலையா இருக்குது. அடுத்தது 3வது நிலை, நரகத்தினுடைய 3வது நிலை, கொடூரமான நிலை. இது வந்து நம்மளுடைய பாவங்கள்லாம் இருக்குது. அந்த பாவங்களுக்காக நம்ம படக்கூடிய தண்டனைக்குரிய ஒரு இடமாகத்தான் இந்த 3வது நிலையே பார்க்குறோம். நம்ம வழக்கமா நரகம் அப்படின்னு கேள்விப்படும் பொழுதே, கொடூரமான நெருப்பு எரிஞ்சுகிட்டு இருக்கும். அதனுடைய வீரியம் மிக கொடுமையாக இருக்கும்.
அழுகையும் மங்கலாய்ப்புமாக இருக்கும். ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு இடமா இருக்கும். நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு ஒரு ஒரு மோசமான ஒரு இடமா இருக்கும் அப்படின்றது தான் இந்த 3வது நிலையா குறிப்பிடுறாங்க. இந்த 3 நிலைகளும் எத மட்டும் அப்படின்னா, நரகத்த மட்டும் பேஸ் பண்ணியிருக்கு. இதே அளவிற்கு 3 விண்ணக நிலையும் இவங்க சொல்றாங்க. நம்ம பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட் தான். இங்க வாழும்பொழுதே நம்ம நல்லது செஞ்சோம்னா, முதல் நிலை விண்ணகம். நம்ம அடுத்தது இறந்ததற்கு அப்புறம் உத்தரிக்க நிலையில நம்ம செய்த நன்மைகளுக்காக அடுத்தது. அடுத்தது நம்மளுடைய நல்ல செயல்களுக்கு பரிசாக இறைவனோடு ஒன்றித்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம். இத தான் விண்ணகம் அப்படின்னு சொல்றோம். அப்போ நான் வாழும்பொழுது எந்த அளவுக்கு வாழ்றேன், நான் அப்புறமா பார்த்துக்கிறேன், இல்ல நம்ம சாகும்போது பார்த்துக்கலாம், அப்போ கடைசியில மன்னிப்பு கேட்டுக்கலாம். அது கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வாழும்பொழுது ஒவ்வொரு நாளும் நம்ம அடுத்தவர்களுக்கு பயனுள்ளதாக வாழ்றோமா? அடுத்தவர்களுக்கு கடவுளை எடுத்து செல்றவர்களாக வாழ்றோமா? அப்படின்றது தான் நம்மளுடைய வாழ்க்கையின் முக்கியமாக இருக்க வேண்டும். இப்ப நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையிலேயே இறைவனுடைய பிரசன்னத்த முழுமையா உணர்வோம். அதுதான் விண்ணகம். இப்படி ஒரு இறை உறவுல நம்ம வாழும்பொழுது, என்னைக்கும் மரணத்த பத்தி பயப்பட மாட்டோம். ஏன்னா, மரணம் பயப்படுறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா, நம்மளுடைய மரணம் மறுபிறப்பு. கடவுளோடு ஒன்றிணைந்து நாம் மீண்டுமாக பிறக்கிறோம். கடவுளோட ஒன்றிணைவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றத நம்ம முழுமையாக உணர்ந்து, மரணத்தை கண்டு பயப்பட வேணாம். அதே நேரத்தில நம்மளுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் இறை பக்தியோட நாம் கடவுளோடு ஒன்றிணைய வேண்டும் அப்படின்ற ஒரு உயரிய குறிக்கோளோடு நம்ம வாழ்வோம். கடவுளோடு ஒன்றிணைவதற்கான வழிகளை செய்வோம். இந்த காணொளி உங்களுக்கு ஒரு பயனுள்ள காணொளியாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஒரு நல்ல பதிவோடு அடுத்த காணொளியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.